சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 8000 வாட்ஸுக்கு மேலே ஒரு 2 ஏசி 3 ஏசி நீங்கள் ரன் பண்ணுறீங்க. அதே நேரத்தில் மோட்டார் போடுறீங்கன்னா, இன்வெர்ட்டர் வந்து ட்ரிப் ஆகிடும் கரண்ட் இல்லாதப்போ. அதாவது கரண்ட் இல்லாதப்போ, சோலார் இல்லாதப்போ. இப்போ கரண்ட்டு சோலாரே இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த பேட்டரியோட எஃபிஷியன்சி அளவுக்கு ரன் பண்ண முடியும். கரண்ட்டும் இருக்குது, சோலாரும் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம டைரெக்டாக போய்கிட்டு இருக்குன்னா பிரச்சனை இல்லை. நடுவில் லைட்டாக ஒரு மேகம் வந்தாலோ, அந்த 8000 வாட்ஸ் கம்மியானாலோ உடனே பேட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து சைமல்டேனியஸாக சின்க்ரோனஸாக நடக்கும். ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் ஒர்க் ஆகிட்டுருக்கும். அந்த நேரத்தில் வெயில் மட்டுமே நல்லா இருந்துச்சுன்னா 10 கிலோவாட்டும் உங்களுக்கு வந்துகிட்ருக்கும். சப்போஸ் வெயில் கொஞ்சம் திடீர்னு ஏன்னா இயற்கை சக்தியை நீங்கள் கணிக்க முடியாது. நல்ல கடுமையான வெயில் அடிச்சிட்ருக்கும். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மேகம் கிராஸ் ஆகும். 10,000 வாட்ஸ் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்த இடத்துல 2000 வாட்ஸ் வரும். இப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உடனே அது பேட்டரியை டிபெண்ட் பண்ணோம். பேட்டரியை டிபெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா 8000 வாட்ஸுக்கு மேலே போனோடனே ஓவர்லோட் ஆகும். அதனால் இங்கே நீங்கள் டிசைன் பண்ணும்போதே ஒரு 6000லேருந்து 7000 வாட்ஸ் அளவுக்கு பேட்டரியிலேருந்து எடுக்கிற மாதிரியும், மற்றது நேராக சோலார்லேருந்து போகிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வயரிங் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியும். அப்போ பல இடங்களில் நம்ம சந்திக்கும்போது அதுமாரி ட்ரைனிங் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. அது